பொங்கலும் அதுவுமா அண்ணன் அஜித்குமார் கண்டென்ட்டை வாரி வாரி கொடுக்குறாப்லையே, இவருக்கு நன்றி நான் எப்படி சொல்லுவேன், எங்க போய் சொல்லுவேன். சம்பவம் என்னன்னா, சமீபத்தில் அஜித்குமார் ஒரு பேட்டி கொடுக்குறாப்ல. எப்பனா அந்த துபாயில் 24 ஹவர்ஸ் கார் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாப்ல. பொதுவாகவே ஆக்டர் அஜித்குமார் பொதுவெளியில ஒரு கருத்தோ இல்ல ஒரு பேட்டியோ கொடுக்குறாப்ல அப்படின்னா அந்த ஒரு பேட்டியில ஒரு வார்த்தையாவது அவரோட ஃபேன்ஸை பத்தி இருக்கும். ஆனா இந்த தடவை அவரோட ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம பொதுவா எல்லாரோட ஃபேன்ஸுக்கும் சேர்த்து ஒரு கருத்து ஒன்று சொல்றாப்ல. அந்த ஒரு வரி தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? When are you going to live? I think that was a lovely thing you told I'm fans. grateful to the love that you have all given me, but please look after your life. I love that. I'd be a very happy man when I get to know that my fans are also doing very well in life. தரமான வார்த்தையில இது. பொதுவா அந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஃபேன்ஸா இருந்தா அஜித் வாழ்க, விஜயோட ஃபேன்ஸா இருந்தா விஜய் வாழ்க, ரஜினியோட ஃபேன்ஸா இருந்தா ரஜினி வாழ்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாப்லனா, அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்றீங்களே, அப்ப நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. அந்த ஒரு வரிக்குள்ளேயே நிறைய அர்த்தம் அடங்குது. அதுக்கப்புறமும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்ல, இப்ப நீங்க நல்லா ஏதாச்சும் ஒன்று பண்ணி லைஃப்ல முன்னேறி நீங்க வந்தீங்கன்னா தானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும், எனக்கும் பெருமையா இருக்கும், என் ஃபேன்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னு. இவர் ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே இருப்பாப்ல, நடிக்கிறது எங்களோட தொழில், இதுக்கு நாங்க காசு வாங்கிட்டு தான் நடிக்கிறோம், நீங்க தான் அதை காசு கொடுத்து பாக்குறீங்க. சொல்ல போனா அதிகமா ஃபெயிலியர் படம் கொடுத்தவன் நான் தான் அந்த இண்டஸ்ட்ரியில, இருந்தாலும் என் மேல அன்பு காட்டுறீங்க, என் படத்தை வந்து பாக்குறீங்க அப்படின்னு ஓப்பனா யாரும் இந்த மாதிரி விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அதையும் இந்த மனுஷன் சொல்லியிருக்காப்ல. அதையும் அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாப்லனா, உங்கள்ட்ட காசு இருக்கு, மிச்சமா இருக்கு, படத்துக்கு போய் பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குன்னா போய் பாருங்க, ஏன்னா உங்களுக்கு உங்க குடும்பம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம். இப்ப நான் சொன்னது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாப்ல, ஆனா இப்ப அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இது எல்லாமே அடங்கும். குடும்பத்தை பாருங்க.